வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ்? டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் த டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நார்மலி டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா என்ன, டெஸ்கிரிப்ஷன்ஸ். கரெக்டா? டெஸ்கிரிப்ஷன்லாம் என்ன சொல்லும், அங்க என்ன நடந்திருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும். கரெக்டா? அதுதான் டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹேப்பன்ட், இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ற டேட்டாக்கு பேர் தான் டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட், அதாவது ஒரு மாசத்துல வந்துட்டு சேல் ஆயிருக்கு, எவ்வளோ சேல் ஆயிருக்குங்கிற ரிப்போர்ட்டை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்றோம். வெப்சைட் டிராஃபிக் அனாலிசிஸ், அதாவது இந்த வெப்சைட்ல வந்துட்டு எவ்வளோ டிராஃபிக் இருக்கு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்சைட்டை வந்துட்டு நம்ம ஃபைன் பண்றோம். அது எல்லாமே டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்க்கு கீழே வரும். சிம்பிள் டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன், அங்க என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். கிளியர்? ஓகே, ஸோ டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க் எல்லாமே நம்ம அடுத்து வந்துட்டு சொல்றேன். சரிங்களா? இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலி நம்ம ஒரு பேசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எல்லாம் பார்ப்போம். தென் ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ். டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா, இந்த டயக்னெட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயக்னெட்டிக், டயக்னோஸ். யா, டயக்னோஸ். டயக்னோஸ்னா என்ன? சயின்டிபிக்கலா டயக்னோஸ்னா ஒரு சயின்டிபிக்கலா அந்த மாதிரி சொல்றீங்களா? ஒரு அப்போலோ டயக்னெட்டிக்ஸ், யா, மெடிக்கல் ரிலேட்டட்ல அப்போலோ டயக்னெட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் பிளட் கொடுத்தோம்னா அந்த பிளட் சாம்பிளை வச்சு நமக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்பாங்க. கரெக்டா? அதுதான் இங்க நம்ம டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ்ல பண்ண போறோம். டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா, ஒய் டிட் இட் ஹேப்பன், இது எதனால நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ். ஓகே, டெஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் இஸ் ஃபைண்டிங் வாட் ஹேப்பன்ட், diagnostic analytics is finding why did it happen. Okay, done. So இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, analyze why sale dropped in specific region. For example, so மதுரையில மட்டும் let's consider specific cities of தமிழ்நாடு like மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் சென்னை. ஓகேங்களா? இதுல மதுரையில மட்டும் இந்த 3 இடங்கள்லயும் நம்மளுடைய ப்ராடக்ட் நல்லா சேல் ஆயிருக்கு, மதுரையில மட்டும் சேல் ஆகல. இப்போ இந்த டேட்டாவெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, இந்த டேட்டா வச்சு மதுரையில ஏன் சேல் ஆகல இந்த ப்ராடக்ட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் தான் டயக்னெட்டிக் அனாலிட்டிக்ஸ். ஓகே, டன். ஸோ ஐ ஹோப் திஸ் டூ அனாலிட்டிக்ஸ் இஸ் கிளியர். இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும் அது எல்லாமே லாஸ்டா ஃபைனலா நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இது இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். when someone ask what are the types of data analytics அப்படின்னா, this will be the perfect answer. Done. So next is a predictive analytics. What is meant by predictive or prediction? Predictive, என்ன நடக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும். யா, கரெக்ட். என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் predict. கரெக்டா? ஸோ predictive analytics is basically what will happen, என்ன நடக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த predictive analytics. Let's consider we are having some of the data. இந்த டேட்டா வச்சு லெட்ஸ் கன்சிடர் லாஸ்ட் மந்தோட ஒரு டேட்டா வச்சுப்போம். அதை வச்சு இப்போ கம்மிங் மந்த், நெக்ஸ்ட் மந்த்ல என்ன நடக்க போகுது, இந்த ப்ராடக்ட் எவ்வளவுக்கு சேல் ஆக போகுது, ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி பண்றாங்க? வெதர் ஃபோர்காஸ்டிங், நாளைக்கு வந்துட்டு கனமழை வாய்ப்பு, கரெக்டா? ஸோ இது எல்லாமே எதை வச்சு பண்றாங்க? அதுதான் சேம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நமக்கு நிறைய டெக்னாலஜி வந்து அதை கண்டுபிடிச்சாலுமே இட்ஸ் அபவுட் த டேட்டா. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி ஆயிருக்கு, லெட்ஸ் கன்சிடர் மழை வந்துட்டு சென்னையில வந்துட்டு வெள்ளம் வரும், அது எல்லா வருஷமும் வரும், இதுக்கு முன்னாடி எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு, அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இவ்வளோக்கு வர வாய்ப்பு இருக்கு, இந்த வருஷம் வந்துட்டு வேளச்சேரியில ஃபுல்லா தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால அங்க மக்கள் எல்லாம் அங்கிருந்து நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? இட்ஸ் பை யூசிங் த ப்ரீவியஸ் டேட்டா. கரெக்டா? ஸோ இதுதான்
அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாக் ம். மார்க்கெட் ட்ரெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரெண்ட் அனலைஸ் பண்றோம்ல. ஸோ நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுமா கீழே வருமான்னு அனலைஸ் பண்றோம்ல. அது எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி ம். இந்த ஸ்டாக், இந்த கம்பெனியோட இந்த ஸ்டாக்கு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு, ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எப்படி மேலே கீழே எந்த மாதிரி இருக்குங்கிறத வச்சு நாளைக்கு எப்படி இருக்க போகுது, ஸோ கம்மிங் வீக்ல ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். Okay, done. So ம். next is a prescriptive analytics. What is mean by prescriptive? Prescription கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. ஆமாமா. ஆமா. ம். So what is என்ன a நடந்தது? prescription? என்ன ஆயிடுச்சு? Yeah. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேர் தான் prescriptive analytics. ம். Okay, so basically prescriptive analytics will focus what should we do, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ம். ம். prescriptive analytics. Okay, so இதுக்கான எக்ஸாம்பிள் suggesting marketing strategies based on customer demographics. அதாவது வந்துட்டு ஒரு கஸ்டமரோட டெமோகிராஃபிக்ஸை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறது. லைக் அமேசான் இப்போ என்ன நடக்க போகுது, லைக் இப்போ என்ன சொல்றதுன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, லைக் சென்னையில் வந்துட்டு அதிகமாக மழை வரப்போகுது, மழை சீசன் இட்ஸ் கன்சிடர். ஸோ அதிகமாக ரெயின் கோட் வந்துட்டு சேலாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ரெயின் கோட்டை ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷனில் காட்டணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறது. இட்ஸ் அ பேசிக் ரியல் டைம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் வில் வி கன்சிடர் இந்த ஜாப்ல நம்ம போகும்போது இட் வில் பி டிஃபர். ஓகே, டன். ஸோ இது எல்லாம் தான் ம். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்க்கு கீழே வரும். ஓகே.